இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பதில் எங்கள் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சியான காலநிலை காரணமாக பிரதான நீரேந்து பகுதிகளில் நீர்மட்டம் வீழ்ச்சி. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 90 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. பிரித்தானிய பாராளுமன்றம் கலைப்பு. ஜூன் மாதம் 8ஆம் தேதி பொதுத் தேர்தல். தொடர்வது விரிவான செய்திகள். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 90 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. சில மாவட்டங்களில் தொடர்ந்தும் டெங்கு அபாயம் காணப்படுவதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் பிரஷிலா சமரவீர குறிப்பிட்டார். வருடத்தின் முதல் 4 மாதங்களில் நாடு பூராகவும் சுமார் 40,000 பேர் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளதாக சமூக வைத்திய நிபுணர் தெரிவித்தார். கொழும்பு, கம்பஹா, களுத்தறை, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, குருநாகல், புத்தளம், காலி, மாத்தறை, கண்டி ஆகிய மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தீவிர காய்ச்சலுடன் கூடிய உடல்வலி, தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்படுமாயின் உடனடியாக வைத்தியர் ஒருவரை நாடி உரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வது உகந்ததாகும் எனவும் சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் பிரஷிலா சமரவீர தெரிவித்தார். தாமதமாக சிகிச்சைகளை பெறுவதால் நோய் தாக்கம் அதிகரிப்பதுடன் மரணம் ஏற்படுவதற்கும் வழிவகுத்துவிடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை குருநாகல் பிரதேசத்தில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. சுமார் 100 டெங்கு நோயாளர்கள் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக குருநாகல் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சந்தன கேதனகபுவ குறிப்பிட்டார். இதேவேளை அங்கோடை தொற்றாத நோய்கள் தொடர்பாக ஆய்வுப் பிரிவிலும் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேசிய வைத்தியசாலை, கலுபோவில போதனா வைத்தியசாலை, நீர்கொழும்பு பொது வைத்தியசாலை உள்ளிட்ட பிரதான வைத்தியசாலைகள் பலவற்றிலும் டெங்கு நோயாளர்கள் அதிக எண்ணிக்கையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகின்றது. வறட்சியான காலநிலை காரணமாக பிரதான நீரேந்து பகுதிகளில் நீர்மட்டம் வீழ்ச்சியடைந்துள்ளது. நீர்ப்பாசன குளங்களின் நீர்கொள்ளளவு 36% வீழ்ச்சியடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் முகாமைத்துவ பிரிவு பணிப்பாளர் வசந்த பண்டார பலுகஸ்வேவ குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக நீர் மின்சார உற்பத்தி, நீர்த்தேக்கங்களிலும் நீர்மட்டம் 30% குறைவடைந்துள்ளதாக மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. மகாபலி வலயங்களுக்கு உட்பட்ட நீர்த்தேக்கங்கள் பலவற்றிலும் நீர்மட்டம் வெகுவாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதன் காரணமாக மின்சார உற்பத்தியில் துரித வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன் ஜெயவர்தன குறிப்பிட்டார். வறட்சியான காலநிலையால் நாடு முழுவதும் உள்ள 9,58,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இடர் முகாமைத்துவ நிலையத்தினால் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின் பிரகாரம் வடக்கு பகுதி மக்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு பகுதியில் சுமார் 4,50,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தில் 1,05,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடிநீரை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி குறிப்பிட்டுள்ளார். கம்பளைச் சேர்ந்த குழந்தை மற்றும் ஆணொருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2.5 வயதான குழந்தையொன்றுடன் 25 வயதான குழந்தையின் மாமாவுமே காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குழந்தையுடன் சென்ற இளைஞரின் கைத்தொலைபேசி செயலிழந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவில் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹி. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும்.
காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் காங்கேசன்துறை தொடக்கம் கொழும்பு ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் தென்கிழக்கு திசையில் இருந்து தென் திசையை நோக்கி வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படாது. ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.